ஒரே நீச்சில் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு வியூஸே போகலன்னு என்கிட்ட வந்து கேட்டப்ப, என்னதான்ப்பா அப்படி மிஸ்டேக் பண்ணுறேன்னு அவன் சேனல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு நாளில் 4-5 வீடியோ வரைக்குமே ஷெட்யூலில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகுற மாதிரி போட்டு வச்சுருக்கான். ஏன் ப்ரோ அப்படி பண்ணக்கூடாதான்னு கேட்டா, என்ன மிஸ்டேக் பண்ணுறேனே தெரியல, என் சேனலில் வியூஸே போக மாட்டேங்குதுன்னு சொன்னேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு கிளைண்ட்டோட யூடியூப் சேனலை வெறும் 7 வீடியோவில் நான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிரேக் டவுன் ஆன பஸ்ஸு மாதிரி போயிட்டுருக்கிற உங்கள் சேனலில் எந்த 3 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணால் ஆடி கார் மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக போக வைக்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விஷயம் டாப் சீக்ரெட், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் ஆடி காரில் போக முடியும். என்ன 60வது நாளில் நீங்கள் ஆடி காரில் போவீங்க? அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நீங்கள் ப்ராப்பராக நீச்சை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீச்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். உங்கள் சேனல் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுதோ அதுதான்ப்பா நீச்சு. உதாரணத்துக்கு யூடியூப்பில் எம்ஜி அண்ணாவோட நீச் ட்ரெண்டிங்கான நியூஸை பற்றி பேசுகிறது, வில்லேஜ் குக்கிங் சேனலோட நீச் குக்கிங், விஜய் சித்து அண்ணாவோட நீச் vlogging. இந்த மாதிரி டெக்கை பற்றி மட்டுமே பேசுகிற சேனல் டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூப்பில் கேமிங், எஜுகேஷன் நிறைய நீச்சர்ஸ் இருக்குது. இந்த நீச்சு தான் உங்கள் யூடியூப் சேனலில் எப்படி மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த நீச்சை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொண்டு போகலன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா நண்பா? மாதம்பட்டியில் ரங்கா அண்ட் ராஜன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு புது யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ 2 பேருமே பேசி முடிவெடுத்து குக்கிங் சம்மந்தமாக வீடியோ போடலாம்ப்பா அப்படின்னு எடுக்கிறாங்க. ரங்கா அதில் குக்கிங் சம்மந்தமாக ஒரு சில நாள் வீடியோ போடுறான். அவன் எதிர்பார்த்த அளவுக்கு வியூ சுத்தமாக இல்லவே இல்லை. சரி பரவாயில்லன்னு திடீர்னு ஒரு நாள் கேமிங்கை பேஸ் பண்ணி வீடியோ போடுறான். அப்போ அவன் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வியூ சூப்பராக போக ஆரம்பிக்குது. பரவாயில்லைன்னு திரும்ப ஒரு நாள் எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், கேமிங், குக்கிங்னு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போட ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவன் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சேனலில் வியூஸும் போகலை. இன்ஃபேக்ட் அந்த சேனல் சுத்தமாக டெட்டே ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் தெரியுமா? இந்த ரங்கா அவனோட சேனலை டெட் ஆக்குறதுக்குள்ள ராஜன் அவன் சேனலை மானிட்டைசேஷனே பண்ணி முடிச்சிட்டான். ஏன் தெரியுங்களா? எப்படி? அது எப்படின்னா, இந்த ரங்கான்ற பையன் ஒரு நீச்சல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் டிஃப்ரெண்ட் நீச்சை பேஸ் பண்ணி வீடியோ போட்டதுனால பாவம் யூடியூப் அல்காரிதமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவனோட ஆடியன்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் சேனலை டெட்டே ஆக்கிருச்சு. ஆனால் ராஜன் ஒரே ஒரு நீச் குக்கிங் அப்படின்றத எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டதுனால, இன்ஃபேக்ட் வியூஸே போகலனாலும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டதுனால காலப்போக்கில் அல்காரிதமே இந்த சேனலோட ஆடியன்ஸ் இவங்க தான் அப்படின்றத கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் அண்ட் வியூஸ் தர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவன் மானிட்டைசேஷனே வாங்கிட்டான். ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? நம்ம ஒரு நீச்சில் ஸ்ட்ராங்காக இல்லவே இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ராப்பராக ஒரு நீச்சை எடுத்து ஆரம்பத்தில் வியூஸே போகலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் மட்டும் போதும். யூடியூப் அல்காரிதமே நம்ம சேனலுடைய க்ரோத்தை பார்த்துக்கும். ஆனால் எந்த நீச்சை எடுத்தால் நமக்கு அதிகமாக இன்கம் கிடைக்கும்? நான் யூடியூப்பை பார்ட் டைமாக தான்ப்பா பண்ண போகிறேன். அப்போ எந்த நீச்சை எடுக்கலாம், எந்தெந்த நீச்சலெலாம் காம்படிஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டடான ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுடலாம். இப்போது 2வது, நீங்கள் எதிர்பார்த்த ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்கை சரி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து உங்கள் சேனலை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது 2வது மிஸ்டேக், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இப்போ கையில் ஃபோன் எடுத்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி, ப்ரோ நானுமே டெய்லி ஒரே நீச்சை பேஸ் பண்ணி தான் ப்ரோ வீடியோ போடுறேன், ஆனால் எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது ப்ரோன்னு எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நான் இந்த கமெண்ட்டை பார்த்து அதுக்கு தனி வீடியோ போடுறதுக்கு பதிலாக இந்த வீடியோலையே அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறான். பார்ட் டைமாக தான் ஒரே நீச்சில் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு வியூஸே போகலன்னு என்கிட்ட வந்து கேட்டப்ப, என்னதான்ப்பா அப்படி மிஸ்டேக் பண்ணுறேன்னு அவன் சேனல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா
ஒரு நாளில் 4-5 வீடியோ வரைக்குமே ஷெட்யூலில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகுற மாதிரி போட்டு வச்சுருக்கான். ஏன் ப்ரோ அப்படி பண்ணக்கூடாதான்னு கேட்டால் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். விஜய் அண்ட் சீமான் இந்த 2 பேரையுமே எடுத்துப்போம். சீமான் வாரம் மாநாடு நடத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் விஜய் மொத்தத்துக்கே 2 மாநாடு தான் நடத்தியிருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் சீமானை பற்றி அதிகமாக பேசுகிறத விட விஜயை பற்றி தான் பாப்புலராக எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? சீமான் குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, விஜய் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சீமானை விட விஜய் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு ஃபெமிலியராக அவரை பற்றி இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. எக்ஸாக்டாக யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 2 ப்ரொஃபஷ்னலில் இருப்பீங்க. ஒன்று ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருப்பீங்க, இல்லைனா ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கீங்க. இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் விஜய் மாதிரியே. பேசிக்காக ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு 2 வீடியோ நல்ல குவாலிட்டியான ஸ்கிரிப்டிங், எடிட்டிங், கண்டென்ட் ஐடியாலாம் சூஸ் பண்ணி வீடியோ போட்டாலே போதும். இல்லை யூடியூபராக இருக்கீங்களா என்ன மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவையாவது சூப்பரான கண்டென்ட்டில் வீடியோ போடுங்க. நல்ல வீடியோ போடுறதுக்கு பெரிய கேமரா எக்யூப்மெண்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கிரிப்டிங் ப்ராப்பராக பண்ணி எடிட்டிங்கை சிம்பிள் அண்டு கிளாரிஃபையாக பண்ணாலே யூடியூப் உங்கள் ரெக்கமெண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் வீடியோ என்கேஜிங் ஆக 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 வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இப்போ 3வது நீங்கள் இப்போவே போய் சரி பண்ண வேண்டிய மிஸ்டேக் தான் அது. ப்ரோ நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் பண்ணுறேன் ப்ரோ, ஆனால் வியூஸு அந்த யூடியூப் சேனல் எனக்கு க்ரோவே ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹியூமனா பாட்டா? என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோலாம் பேசுகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட என்ன பாஸ், நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறதுனால தான் உங்கள் எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனலோட ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா? இன்க்ளூடிங் மொபைல் நம்பராக இருக்கட்டும், அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எலிஜிபிளாகி வெரிஃபை பண்ணியிருக்கீங்களான்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ஹியூமன் அப்படின்னு யூடியூப் அல்காரிதம்க்கு தெரிய வரும். இல்லைனா பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு யூடியூப் அல்காரிதம் நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு ரெக்கமெண்டேஷனே கொடுக்காது. அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் பண்ணாலே யூடியூபே உங்கள் சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சிம்பிளாக சொல்லவா? உங்கள் க்ரஷ்ஷு இன்ஸ்டாகிராமில் ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையான்னு எப்படி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி யூடியூப் அனாலிட்டிக்ஸையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இன்ஸ்டாவில் உங்கள் க்ரஷ்ஷு ஸ்டோரி போட்ட உடனே போய் ஆளாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அதே மாதிரி யூடியூப் அனாலிட்டிக்ஸில் எந்தெந்த விஷயம் லோவாக இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு சிடிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மேபி லோவாக இருந்துச்சுன்னா உங்கள் தம்ப்நெயில் கிளிக்கபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி கிளிக்கபிளாக பண்ணி வச்சிங்கன்னா அதிகமாக வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் சேனலில் வீடியோவுக்கு என்கேஜ்மெண்ட் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூலி மூவியில் எப்படி ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்து என்கேஜ்மெண்ட்டை ரைஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி தான் உங்கள் வீடியோவில் எடிட்டிங்கை கொஞ்சம் பாலிஷ் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை ஏற்றலாம். இல்லை எனக்கு தம்ப்நெயில் எப்படி கிளிக் பைட்டாக வைக்கணும், சிடிஆரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிப்ஸ் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்காண்டி ஒரு வீடியோ போட்டுடலாம். முக்கியமாக நீங்கள் உங்கள் சேனலில் வர்ற ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் நீங்கள் வீடாக போகணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. ரொம்ப சிம்பிளாக கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கா, அதில் போல் கொஸ்டின் கேட்டு உங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீடியோவுக்கு வர்ற எல்லா கமெண்ட்டுக்குமே கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறது, அவங்க சொல்கிற நெகட்டிவிட்டியையுமே ஏற்றுக்கிறதுலாம் பண்ணிங்கனாலே உங்கள் சேனலுக்குன்னு நீங்கள் லாயலான ஆடியன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் விட நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா யூடியூப்ன்றது 2020 மேட்ச் கிடையாது. அடிச்சா 6 போகிறதுக்கு டெஸ்ட் மேட்ச். கன்சிஸ்டன்ட் தான் இங்கே கீ. நீங்க உங்களை முதல் நம்புங்க, அதுவே போதும். யூடியூப்ல நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்பவே ஷேர் பண்ணியாவது விடுங்கப்பா.